சட்டம் தெரிந்து கொள்ள வந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இசைந்து ஏற்பது தீங்காகாது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இசைந்து ஏற்பது அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஒரு செயல செய்றதுக்கு அந்த பர்சன் அனுமதி வழங்கிருவாரு. அதனால ஏற்படக்கூடிய விபத்துக்கோ அல்லது இழப்புக்கோ அந்த பர்சன் அனுமதி வழங்குறதுனால, அவர் எந்த ஒரு இழப்புமே பெற முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் விளையாட போறாருன்னு வச்சுக்குவோம். அந்த விளையாட்டுல அவருக்கு ஏற்படக்கூடிய காயங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சு தான் அந்த விளையாட்டுல விளையாடுறதுக்கு இறங்கியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த விளையாட்டுல அவருக்கு ஏற்படக்கூடிய காயத்துக்கு அவர் இழப்பீடு கேட்டு விளையாட முடியாது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு கேஸ் உண்டு. அது எப்படின்னா, ஒரு ஆட்டோ ரேசிங் கிளப்ல கார்கள் போட்டி போடக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல கார்கள் ஒண்ண ஒண்ணு முந்திக் கொண்டு போகும். அப்படி முந்திக் கொண்டு போம்போது ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சுக்கும். அப்படி நிகழ்வுகள்லாம் இருக்குன்னு ஒருத்தருக்கு தெரியும். அது தெரிஞ்சு தான் அவர் போவாரு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த நிகழ்ச்சிய பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப நிகழ்ச்சிய பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாரி கார்கள் ஒன்றை ஒன்று முந்தி போகும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு உரசிக்கிருச்சு. அப்படி உரசிக்கிறதுனால அதிலிருந்து ஒரு பாகம் அந்த பார்த்துக்கிட்டு இருந்த பயனாளிய தாக்கிருச்சு. பயனாளிய தாக்குனனால அந்த பயனாளி இழப்பீடு கேட்டு கோர்ட்டுக்கு வராரு. ஆனா அந்த கோர்ட் என்ன சொன்னுச்சுன்னா, அந்த இடத்துல போகும்போது இந்த மாரிலாம் நடக்கும்னு உனக்கு முதல்லயே தெரியும் இல்லையா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டே நீ போறது இசைந்து ஏற்பதாகும். அதுக்கு நாங்க எந்த ஒரு இழப்பீடுமே தர முடியாதுன்னு சொல்லி கோர்ட் தீர்ப்பளிச்சிருக்கும். இதுதான் இசைந்து ஏற்பது தீங்காகாதாகும். இதுபோல சட்ட தகவலை தெரிஞ்சு கொள்ள லா ஆர்கியூமென்ட் தமிழ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.